2 லட்சம் கோடி ரூபாய் முறைகேட்டில் விதிகள் மீறப்பட்டது கண்டுபிடிப்பு. மாதவன் நாயர் உட்பட 4 விஞ்ஞானிகளுக்கு தொடர்பு இருப்பது அம்பலம். பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட்ட போலீஸ் அதிகாரி கைது. வணக்கம். வணக்கம். கூடங்குளம் பிரச்சனையை ஆராய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்பை வரவேற்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம், அணுமின் உற்பத்தியை விரைவில் தொடங்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம் தேவை என்ற தலைப்பில் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய திரு சிதம்பரம், 22 ஆண்டுகளுக்கு முன் 13,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் முடிவடையும் நிலையில் திடீரென்று தற்போது போராட்டம் நடத்துவது ஏன் என்றார். அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது, போராட்டத்தை தூண்டுவது யார் என்றும் கேள்வி எழுப்பிய அவர், வெளிநாட்டு நிதி உதவியுடன் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இப்பொழுது தமிழ்நாடு அரசு இன்று ஒரு குழுவை அமைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். விரைவிலே தமிழ்நாடு அரசுடைய குழு தன்னுடைய அறிக்கையை தர வேண்டும். இந்த 3 அறிக்கைகளின் அடிப்படையிலே கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறந்து செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். இந்த முழு ஒத்துழைப்பை அவர்கள் தந்தால் கண்டிப்பாக கால நிர்ணயம் செய்து இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக கூடங்குளம் அணு மின்சார நிலையங்கள் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கக்கூடிய வகையிலே நல்ல செய்தியை விரைவிலே மத்திய அரசு அறிவிக்கும். கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஜி.கே. வாசன், கூடங்குளம் பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்ற தொண்டு நிறுவனங்களின் கணக்குகளை உள்துறை அமைச்சகம் அண்மையில் ஆய்வு செய்ததை குறிப்பிட்ட மத்திய இணை அமைச்சர் திரு வி. நாராயணசாமி, உரிய திட்டங்களுக்கு அந்த நிதி செலவழிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தால் அந்நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு ஞான தேசிகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் திரு EVKS இளங்கோவன், திரு குமரி அனந்தன், திரு தங்கபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எஸ் பேண்ட் பேரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு மாதவன் நாயர் உட்பட 4 விஞ்ஞானிகளுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனத்திற்கும் பெங்களூரைச் சேர்ந்த தேவாஸ் மல்டிமீடியா நிறுவனத்திற்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் காரணமாக அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுடன் நிபுணர் குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. அக்குழு தாக்கல் செய்த அறிக்கையில் 1 லட்சம் ரூபாய் மூலதன பங்குடன் தொடங்கப்பட்ட தேவாஸ் நிறுவனத்துடன் 800 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வகையில் இஸ்ரோ ஒப்பந்தம் செய்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்போது இஸ்ரோ தலைவராக இருந்த திரு மாதவன் நாயர் மற்றும் 3 விஞ்ஞானிகள் பொறுப்பு என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட மற்ற துறைகளுடன் இஸ்ரோ ஆலோசனை நடத்தவில்லை என்றும் தேவாசுடனான ஒப்பந்தம் வெளிப்படையாக இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே திரு மாதவன் நாயர் உள்ளிட்ட 4 பேரும் அரசு பதவி வகிக்க அண்மையில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலுக்கு பின் எந்த கட்சியுடனும் காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். 7 கட்டங்களாக தேர்தலை சந்திக்கும் அம்மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. இந்நிலையில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்றும் காங்கிரஸ் ஆதரவுடன் சமாஜ்வாதி கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாயின. ஆனால் இதனை திரு ராகுல் காந்தி மறுத்துள்ளார். வாரணாசியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 22 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றார். ஆட்சி அமைப்பதற்காக எந்த கட்சியுடனும் கூட்டணி சேரும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். अगर आपने हमें 2 सीटें दी, 4 सीटें दी, हम गुंडों की सरकार और चोरों की सरकार के साथ समझौता नहीं करने वाले। चाहे कुछ भी हो जाए, हम समझौता सिर्फ उत्तर प्रदेश की जनता से करने वाले हैं. ஆனால் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் திரு அருண் ஜேட்லி கூறியுள்ளார். ஆட்சியை பிடிப்பதற்காக ஊபியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை என்று கூறியவர், மத்தியில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பகுஜன் சமாஜ் அல்லது சமாஜ்வாதியின் ஆதரவை பெறவே காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் பெற்றால்
பகுஜன் சமாஜையோ அல்லது சமாஜ்வாதியையோ அதற்கு மாற்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலை என்றும் திரு ஜெய்ட்லி கூறினார். பாகிஸ்தானுக்கு உதவிய காஷ்மீர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் கடந்த மாதம் பிடிபட்ட 6 கோடி ரூபாய் கள்ள நோட்டுகள் பாகிஸ்தான் அரசு அச்சகத்தில் அச்சிடப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்நாட்டிலிருந்து பணம் வரும் வழிகளை கண்டறியும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் காஷ்மீர் எல்லையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பணியில் இருந்த சிறப்பு போலீஸ் அதிகாரி முகமது ரஃபி என்பவர் கள்ள ரூபாய் நோட்டுகளை பாகிஸ்தான் பகுதியில் இருந்து பெற்று இந்தியாவில் புழக்கத்தில் விட்டது தெரிய வந்தது. ரஃபியை நேற்று கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பாகிஸ்தான் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். இதனை காவல்துறை உயர் அதிகாரி திரு அஷ்கூர் அகமது வானி பூஞ்சில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். तो वो बंदा जब से वहाँ पोस्टेड था वो कुछ पाकिस्तानी ड्राइवर्स के कांटेक्ट में आया था और उसी की सूरत में वो एक मंजूर नाम का मिलिटेंट है जो साबजियाँ का है और पाकिस्तान में है, एलईडी का लॉन्चिंग कमांडर है, उसके साथ भी राब्ते में था. उसमें हमने उससे 2 पाकिस्तानी सिम्स पकड़े थे, कुछ फ़ोन्स रिकवर किए थे, कुछ कागज़ पकड़े थे जिसमें वो एड्रेसेस थे. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி அளித்த தகவலின் அடிப்படையில் ரஃபியை கண்காணித்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்ததாகவும் அவர் கூறினார். அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில் எந்தெந்த மாநிலத்திற்கு கள்ள நோட்டுகள் யார் மூலம் அனுப்பப்பட்டன என்ற விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியாவில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 260 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் மக்களை ஒடுக்க அதிபர் பஷார் அல் அசாத் ராணுவ நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். கடந்த 11 மாதங்களில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுமார் 6000 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பஷார் அல் ஆசாத் பதவி விலக அரபு நாடுகள் கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இதை ஏற்க மறுத்த அவர் போராட்ட களமாக விளங்கும் ஹோம்ஸ் நகரில் நேற்று நடத்திய பீரங்கி தாக்குதலில் அப்பாவி மக்கள் 260 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். ராணுவ தாக்குதலால் அந்த நகரமே சிதைந்து போனது. قاعدين بأمان الله ببيوتنا مضبوبين ما عم نسترجي نطلع لبرا ما بنسمع غير شيء انفجار حسينا البناية كلها وقعت. شوفوا آثار الجريمة، شوفوا الحرية اللي عم يطالبوا فيها. الإزاز وقع، الأطفال صاروا بحالة يرثى إليها. معقولة هيك؟ هي قذيفة الهون، هي تجيب لنا حرية؟ يلعن أبو هيك حرية. சிரிய அதிபரின் நடவடிக்கையை கண்டித்து அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ள சிரிய தூதரகங்களில் ஏராளமானோர் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே ஆசாத் பதவி விலக வலியுறுத்தி அரபு நாடுகள் கூட்டமைப்பு சார்பில் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தீர்மானத்தை ஆதரிக்க முன்வந்துள்ள நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் எதிர்க்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி வசூல், பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஏஜென்ட் கைது. தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள், பொதுமக்கள் பீதி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. கோவை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற உறுதிமொழியை ஏற்று வால்பாறையில் வேனுக்குள் சிறை வைக்கப்பட்ட சப் கலெக்டர் 5 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். அங்கு தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை சிறுவன் ஒருவனை கடித்துக் கொன்றதால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் பாதுகாப்பு கோரி வால்பாறை அரசு கல்லூரி முன் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த சப் கலெக்டர் திரு அருண் சுந்தர் தயாளனை முற்றுகையிட்ட அவர்கள் வேனுக்குள் அவரை சிறை வைத்தனர். மக்களை பாதுகாக்க புலிகள் காப்பகத்தை திரும்ப பெற அரசுக்கு கடிதம் அனுப்பப்படும் என்று சப் கலெக்டர் கூறியதை ஏற்க போராட்டக்காரர்கள் மறுத்துவிட்டனர். வால்பாறையில் வசிக்கிற அனைத்து மக்களோட கோரிக்கை என்னன்னா, வால்பாறையை புலிகள் காப்பகத்தை அரசாங்கம் நிலையா எடுத்துடணும். அப்படி நிலையா எடுக்க முடியாது, அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா ஃபாரஸ்ட் சட்டத்தையும் அவங்க ஃபாரஸ்ட் காவலர்களையும் இந்த அரசாங்கம் வாபஸ் பண்ணணும். ஃபாரஸ்ட்டை நீங்க வாபஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறுத்தை புலிகிட்ட எங்க மக்களையும் எங்க குழந்தைகளையும் நாங்களே காப்பாத்திக்கிறோம்.
போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் 15 நாட்களில் வால்பாறையில் பாதுகாப்பு கூட்டம் நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சப் கலெக்டர் சிறை வைப்பையும் மறியலையும் போராட்டக்காரர்கள் கைவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொண்டு நிறுவனம் மூலம் சீட்டு பணம் வசூலித்து சுமார் 13 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையை அடுத்த பட்டாபிராமில் வசிக்கும் அந்தோணி என்பவர் 1 வருடத்திற்குள் 2 மடங்கு பணம் அளிப்பதாக கூறி தலா 10,500 ரூபாய் வீதம் பணம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்டபடி பணம் திரும்ப கிடைக்காததால் 50க்கும் மேற்பட்டோர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். விசாரணை நடத்திய போலீசார் அந்தோணியை நேற்று கைது செய்தனர். ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யாருமே பணம் திரும்பி வரல. அந்த ஸ்டேஜில் தான் அவங்க எல்லாம் பொதுமக்கள் அவர்கிட்ட போய் முறையிட்டு திரும்பி முயற்சி பண்ணி பார்த்து திரும்பி பணம் கிடைக்கலன்ற சூழ்நிலை எல்லாரும் காவலத்துக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான சீஃப் ஏஜென்ட் அந்தோனின்னு சொல்லி அவர் தான் திருநெல்வேலியில் இருக்கார். அவர் தான் முக்கியமானவர். எங்களுக்கு அவர் தான் நியமித்தார். அவர் விசாரிச்சா தான் மற்ற தகவல் கிடைக்குன்னு சொன்னது பிறகு நாங்கள் அந்தோனி 2 நாளாக தனிப்படையை போட்டு தேடி இருந்தோம். புருஷோத்தமன் ஆய்வாளர் தலைவர்கள் இன்னைக்கு அந்தோனியை கைது செஞ்சோம். விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த ஜான் பிரபாகரன் என்ற பாதிரியார் நடத்தும் அறக்கட்டளை சார்பில் தொடங்கப்பட்ட நிதி திட்டத்தின் ஏஜென்ட்டாக தாம் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்தோனி கூறினார். எனவே ஆந்திர சிறையில் இருக்கும் ஜான் பிரபாகரனை தமிழகத்துக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்த திருவள்ளூர் போலீசார் முடிவு செய்துள்ளனர். 2 மாநிலங்களிலும் 105 ஏஜென்ட்டுகள் இருப்பதால் சீட்டு மூலம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி வேனில் சிக்கி சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பன்னிஹள்ளி புதூரைச் சேர்ந்த மகிபாலன் என்ற அந்த எல்கேஜி மாணவன் நேற்று பள்ளி வேனில் இருந்து சக மாணவர்களுடன் இறங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சக்கரத்தில் சிக்கினான். இதில் மகிபாலன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தான். லைசன்ஸ் இல்லை, டிரைவர் அனுப்பிச்சுடாதீங்க அப்படின்னு கேட்டான். முன்ன ஏற்கனவே ஒரு பையன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே அடிபட்டு 5 தேயில் போட்டோம். தேயில் போட்டும் போதும் சொன்னோம், சொல்லியும் கேட்கல ஓனர் கேட்காம இப்போ இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. பிரின்சிபல் மேலேயும் டிரைவர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை கொண்டு பள்ளி வாகனத்தை இயக்கியதால் தான் விபத்து நேரிட்டதாக சிறுவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே வேன் ஓட்டுநர் சின்னராஜை கைது செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடத்தில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவை செல்லும் தனியார் பேருந்து ஒன்று நேற்று அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பஷீர் என்பவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதை அறிந்த பொதுமக்கள் அந்த பேருந்து கோவையிலிருந்து திரும்பி வரும்போது சிறைப்பிடித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். 12 மணி ட்ரிப்ல என்னுடைய அண்ணாரை அண்ணாநகர் பகுதியிலிருந்து லைட்டை ஓரம் கட்டி தள்ளி விட்டு போட்டு நின்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு வண்டி நிற்காம கூட போயிருச்சு. ஆகையால நாங்கள் வரும்போது திரும்பி பல்லடம் வரும்போது நாங்கள் வண்டி காட்டி என்னன்னு கேட்டுட்டு பேருந்துகளை அதிவேகமாக இயக்குவதால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இவற்றுக்கு காரணமான ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் பேருந்தை விடுவித்தனர். குன்னூர் அரசு தேயிலை தோட்டத்தில் புகுந்து முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மலைப்பாதை, மலை ரயில் பாதையில் கடந்த சில நாட்களாக 2 மாத குட்டியுடன் சுற்றி வந்த அந்த யானைகள் நேற்று முன்தினம் டைகர் ஹில்ஸ் அரசு தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்து தேயிலை செடிகள் மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்தின. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பீதி அடைந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து சேதத்தை ஏற்படுத்தும் முன் அவற்றை அங்கிருந்து விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். இங்க இருக்கிற 2 நாளா யானை இருக்கு. எங்களால ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற வாழை மரத்தை எல்லாத்தையும் சாப்பிடுது. இந்த யானையை துரத்துறதுக்காக இந்த வனத்துறையினர் எப்படியா நடவடிக்கை எடுக்கணும். தொழிலாளர்கள் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லாமலும் மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு போகாமலும் குடியிருப்பு பகுதியிலேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். மாஸ்கோவில் புட்டின் ஆதரவு எதிர்ப்பு போராட்டங்கள், பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு சீனாவில் நடைபெற்ற செல்லப்பிராணிகள் கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. ஆதரவின்றி வீதிகளில் திரியும் பிராணிகளின் காப்பகத்துக்கு நிதி திரட்டுவதற்காக ஹாங்காங்கில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் மழலை மொழி பேசும் கிளிகள், கண்களில் அமைதி தவழும் ஆடுகள் என ஏராளமான செல்லப்பிராணிகள் இடம்பெற்றன.
நிகழ்ச்சியில் குழந்தைகளைப் போன்று உடை அணிந்து சுற்றித் திரிந்த பல்வேறு வகையான நாய்களும் அவற்றின் துருதுரு நடவடிக்கைகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. 咁另外零食嗰啲咧，我都會自己整咯。咁啊，買啲肉類翻去啊，咁風乾咗焗少少，咁就可以做啲狗嗰啲零食，就健康少少啦。自己整就冇防腐劑啊。செல்ல பிராணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்த வண்ண வண்ண உடைகள், பிரத்யேக உணவு வகைகள் ஆகியவற்றோடு அவற்றின் வளர்ப்பு முறைகள் குறித்த கையேடுகளும் கண்காட்சியில் விற்பனை செய்யப்பட்டன. செல்ல பிராணிகளின் கண்காட்சி என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவற்றில் நாய்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருந்தது. ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மாஸ்கோவில் நடைபெற்ற பேரணிகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். கடந்த 2000 முதல் 2008 ஆண்டு வரை அந்நாட்டு அதிபராக இருந்த புட்டின் பின்னர் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ரஷ்யாவை காப்பாற்ற புட்டினுக்கு வாக்களிக்க கூடாது என ஒரு தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். நேற்று -20 டிகிரி செல்சியஸ் கடும் குளிரில் தலைநகர் மாஸ்கோவில் புட்டினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாஸ்கோவில் புட்டினுக்கு ஆதரவு தெரிவித்து நடந்த பேரணியிலும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டும் என்றால் புட்டினுக்கு ஆதரவு தாருங்கள் என அவரது ஆதரவாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஊழியர்களை கட்டாயப்படுத்தி புட்டின் ஆதரவு பேரணியில் அரசு பங்கேற்க செய்ததாக புட்டின் எதிர்ப்பாளர்கள் கூறினர். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதும் முதல் போட்டி இன்னும் 1 மணி நேரத்தில் தொடங்க உள்ளது. ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்து 2020 போட்டியில் 1-1 சமன் செய்துள்ள நிலையில் முத்தரப்பு ஒருநாள் தொடர் மெல்போர்ன் நகரில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணியில் ரெய்னா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோருடன் சச்சின் டெண்டுல்கர், சேவாக், தோனி உள்ளிட்ட முன்னணி வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். இதேபோல் ஆஸ்திரேலிய அணியிலும் கேப்டன் கிளார்க் தலைமையில் இளம் வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். 3வது நாடாக இலங்கை இத்தொடரில் பங்கேற்கிறது. ஆஸ்திரேலியாவில் பகலிரவு போட்டியாக நடைபெறும் இன்றைய ஆட்டம் இந்திய நேரப்படி காலை 8:50 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் இந்தியா நடப்பு சாம்பியன் எகிப்தை எதிர்கொள்கிறது. இந்தியா, இங்கிலாந்து, மலேசியா, எகிப்து உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்றுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் தீபிகா பலிகல், டாண்டன் மற்றும் ரவி தீக்ஷித் அடங்கிய இந்திய அணி பிரான்ஸ் அணியை 2-1 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் எகிப்து அணி இங்கிலாந்தை எதிர்கொண்டது. இதில் 2-1 என்ற கணக்கில் எகிப்து அபார வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா, எகிப்து அணிகள் மோதுகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். கூடங்குளம் அணுமின் உற்பத்தியை விரைவில் தொடங்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலுக்கு பின் எந்த கட்சியுடனும் காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். எஸ்-பேண்ட் பேரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் உட்பட 4 விஞ்ஞானிகளுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. சன் தலைப்புச் செய்திகள் பிற்பகல் 2:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.